உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுக்கும் நீங்கள் தர்மம் செய்வது கடமையாகும். உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டு இருக்குது, இந்த ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம் செய்வது கடமையாகும். உடலில் இருக்கக்கூடிய இந்த மூட்டுகள்ல ஏதாவது ஒரு மூட்டு விலகிடுச்சுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய சிரமம் என்பது நமக்கு நல்லா தெரியும். உடம்புல கையில இருக்கக்கூடிய மூட்டோ காலில் இருக்கக்கூடிய மூட்டுல கொஞ்சம் விலகிருச்சு அப்படின்னா மருத்துவமனைக்கு போனோம்னா மூட்டு விலகிருச்சுன்னா என்னென்ன ட்ரீட்மெண்ட் சொல்லப்படுங்கிறது நமக்கு தெரியும். அந்த மூட்டை நம்ம சரியான இடத்துல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு, அது மீண்டும் பழைய மாதிரி அது பயன்படுவதற்கு அது எவ்வளவு பெரிய ஒரு சிரமத்துல கொண்டு போய் விடும். அதனுடைய வலி, அதனுடைய வேதனை அந்த உடலுக்கு எவ்வளவு கஷ்டத்தை தருங்கிறது நமக்கு தெரியும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுக்கும் நீங்கள் தர்மம் செய்வது கடமை. ஆனா அப்படி தர்மம் செய்ய முடியல அப்படின்னு சொன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் மக்களிடத்திலே நீங்கள் நீதி செலுத்தி வருவதும் ஒரு தர்மம் என்பதாக சொன்னாங்க. இப்ப இந்த 3 செயல்கள் உங்களால் பிறருக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனமான நன்மையான விஷயங்கள். இரண்டாவது, ஒவ்வொரு மூட்டுக்கும் நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்கக்கூடிய தர்மமா இருக்கட்டும், அல்லது மக்களிடத்துல நீங்கள் நீதி செலுத்தி வருவது. மக்களிடத்துலனா என்ன, எல்லோரிடத்திலையுமே. இப்ப உதாரணமா நம்முடைய குடும்பத்துல கூட குடும்பத்தார்களிடத்துல நீதியோடு நடந்து கொள்றது, உறவுகளிடத்துல நீதியோடு, நண்பர்களிடத்துல எல்லோரிடத்திலையும் நேர்மையாக, உண்மையாக, நீதியாக நடந்து கொள்வது. இந்த குணங்கள் இருக்குது, இது அல்லாஹ்விடத்துல உங்களுக்கு இன்பமான சிறந்த இடத்தை பெற்று தரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இப்ப யார் இந்த குணத்தோடு இந்த பண்போடு வாழ்றாங்களோ, ரப்ப நஸ்ரிஃபன்னா அதாப ஜஹன்னம், அல்லாஹ் அவர்களை விட்டும் நரகத்தினுடைய வேதனையை நீக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் அத்தகைய பண்புள்ளவர்களாக நம்மையும் ஆக்குவானாக. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறந்த குணம் நறுகுணம். துவாவுல கூட அவங்களுடைய குணத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். அவங்க அல்லாஹ்ட்ட ஒரு துவா கேட்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு துவா அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ், நான் மனிதனே என்று வேற யாரும் இல்லை. முதல் விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அல்லாஹ், நான் ஒரு மனிதன் தான், நான் மனிதனே என்று வேற யாரும் கிடையாது, நான் ஒரு பெரிய நபி, நான் அந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபி என்கின்ற எந்த விதமான ஒரு பெருமையோ அவருடைய துவாவுல இல்லை. அவங்க அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நான் மனிதன் தான், நான் யாரையாவது துன்புறுத்தி இருந்தால், அல்லது நான் யாரையாவது திட்டி இருந்தால், அல்லது நான் யாரையாவது சபித்திருந்தால், அல்லது நான் யாரையாவது கோபத்திலே அடித்திருந்தால் அதை அவருக்கு நீ அருளாக ஆக்கி வைப்பாயாக. நான் யாரை திட்டினோ, நான் யாரையாவது சபிச்சிருந்தேனா, நான் யாரையாவது கோபப்பட்டிருந்தேனா, யாரையாவது நான் அடிச்சிருந்தேனா, அதை நீ அவருக்கு அருளாக ஆக்கி வை இறைவா என்பதாவது துவா கேட்பான்.